ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாலை பிரசங்கத்தில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று கூறுகிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி என்றால் உமது கற்பனையெல்லாம் நீதியுள்ளவைகள், எனவே என் வாய் அவைகளை விவரித்து சொல்லும் என்று சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாக இருக்கும் என்று சொல்லி பேதுரு கூறுகிறார். சேவானை குறித்து நம்ம நன்றாக தெரியும். சேவான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அவர் ஆபிரகாமை குறித்தும் யாக்கோபை குறித்தும் யோசேப்பை குறித்தும் மோசேயை குறித்தும் யோசுவாவை குறித்தும் அவர் தாவீது சாலமோன் போன்ற எல்லா மூதாதையர்களும் குறித்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பேசுகிறார். அவருடைய போதனை மக்களுக்கு எதிர்ப்பாக தெரிந்ததினால் அவரை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம். எனவே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். நாமும் நீதி நிமித்தமாக நடத்தப்படுவோமாக. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.